Good morning students. Classல நம்ம இன்வர்ஸும் அட்ஜாயின் பற்றியும் லேர்ன் பண்ணோம். ஸோ டுடே அதே அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ் எக்ஸைஸ் 1.1ல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் எஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் காஸ் ஆல்ஃபா 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. Then show that f alpha whole inverse equal to f of minus alpha. ஸோ ஒரு LHS ஈக்குவல் டு RHS வேல்யூ கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போத் சைடில் எந்த சைடு வேணும் ஃபஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் LHS எடுத்து ப்ரூவ் பண்ணுறேன். எஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸை ப்ரூவ் பண்ணணும். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. ஒரு கிவன் மேட்ரிக்ஸோ அதை ரைட் பண்ணிடலாம். ஸோ இன்வர்ஸ் before find inverse we have to find determinant value. ஸோ determinant value ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ given matrix determinant of f alpha ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ determinant உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி தெரியும். ஸோ இன் எவ்ரி எலமெண்ட்டுக்கு நீங்கள் காலம் அண்ட் ரோ நெக்லெக்ட் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். லிசன், வாட் த ஃபஸ்ட் எலமெண்ட் காஸ் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபாவோட ஃபஸ்ட்டு காலம் அண்ட் ரோ நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட் த ரிமைனிங் 1 0 0 cos alpha. Then next element 0. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் 0 அப்போ பார்க்குறோம் 0 அதோட காலமும் ரோ நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ தென் தேர்ட் எலமெண்ட் சைன் ஆல்ஃபா அதோட காலம் அண்ட் ரோ நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. ஸோ அதை தான் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கவனிங்க, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 0. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. ஸோ செகண்டு 0 இன்ட்டு எனிதிங் என்ன ஆயிரும் அப்படின்னா 0. தென் தேர்ட் என்ன அப்படின்னா சைன் ஆல்ஃபா இன்ட்டு முன்னாடி சைன் ஆல்ஃபா இருக்குது, இதை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள் 0 இன்ட்டு 0 0. தென் மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ இப்போ சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எகைன் கவனிங்க, காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. ஸோ we get cos squared alpha plus sin squared alpha. So we know well one identity, cos squared theta plus sin squared theta is equal to 1. So same as this, cos squared alpha plus sin squared alpha equal to 1. So finally we get determinant of f alpha is equal to 1. So determinant, when is determinant not equal to 0, then inverse exists. So therefore f alpha inverse exists. So இப்போ inverse find பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண பின்னாடி அட்ஜு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ அட்ஜ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அட்ஜ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் அட்ஜ் ஆஃப் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கிவன் மேட்ரிக்ஸில் இருந்து நம்ம ஷார்ட்கட் எப்படி ரைட் பண்ணுறோம்னு தெரியும். 1 செகண்ட் கவனிங்க. கிவன் மேட்ரிக்ஸோட சென்டர் எலமெண்ட் எடுத்துக்கணும் 1. ஸோ அந்த 1 ரைட் பண்ணிக்கிட்டோம். ஸோ தென் ரைட் ஹேண்ட் சைடு எலமெண்ட் 0 0, தென் லெஃப்ட் சைடு எலமெண்ட் 0 0, எகெயின் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ சேம் as ப்ரொசீஜர் டவுனில் வந்தீங்கன்னா சென்ட்ரல் எலமெண்ட் 0, ஸோ 0, தென் ரைட் சைடு எலமெண்ட் காஸ் ஆல்ஃபா, லெஃப்ட் சைடு எலமெண்ட் மைனஸ் சைன் ஆல்ஃபா, தென் எகைன் 0. ஸோ சேம் as ஃபர்ஸ்ட் அப்பில் போங்க, அதோட சென்ட்ரல் எலமெண்ட் 0, தென் ரைட் சைடு சைன் ஆல்ஃபா, தென் லெஃப்ட் சைடு காஸ் ஆல்ஃபா, ஸோ எகைன் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0. ஸோ நமக்கு தெரியும், அதே ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்குவோம் 1 0 0 1. இப்போ நம்ம ஷார்ட்கட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஷார்ட்கட்லேருந்து நீங்கள் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நான் கிராஸ் பண்ணுறேன் 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா தென் 0 இன்ட்டு 0. ஸோ 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா. ஸோ இதே ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ப்ரொசீஜரில் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இதோட ஒரு வேல்யூ கிடைக்கும். என்ன வேல்யூ? காஸ் ஆல்ஃபா. கவனிங்க என்ன வேல்யூ கிடைக்குன்னு பாருங்கள். காஸ் ஆல்ஃபா 0, சைன் ஆல்ஃபா 0, காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா 0, மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரோ அதே தான் ஒரு ரிப்பீட் ஆகும். காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா, செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0. இந்த செகண்ட் எலமெண்ட் மட்டும் அந்த ஐடென்டி யூஸ் பண்ணணும். காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா 1, தென் தேர்ட் எலமெண்ட் 0, தென் தேர்ட் ரோ ஆஸ் யூஷுவல் அதே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா
அட்ஜ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா ஃபைன் பண்ணிட்டோம். நமக்கு கோஃபேக்டர் ஆஃப் எஃப் ஆல்ஃபா ஃபைன் பண்ணிட்டோம். அட்ஜ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா வேணும் அப்படின்னா கோஃபேக்டரோட ஃபார்முலா என்ன? ஏஐஜே ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ஜேன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கோஃபேக்டர் ஆஃப் எஃப் ஆல்ஃபாவை டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா அட்ஜ் கிடச்சிரும். ஸோ அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதி காமிக்கிறேன் கவனிங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ணுறது வேல்யூவை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 செகண்ட் கவனிங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா. இந்த ரோவை நம்ம என்னவா எழுத போகிறோம் அப்படின்னா கேலமாக எழுத போகிறோம். ஸோ அங்கே கவனிங்க, காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா. ஸோ அதே மாதிரி சேம் எஸ் செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 0 1 0 அதாங்க காலமாக ரைட் பண்ண போகிறோம். ஸோ கவனிங்க, காலமாக ரைட் பண்ணி எழுதியிருக்கோம் பாருங்கள் 0 1 0. ஸோ அதே மாதிரி இங்கே கவனிங்க, தேர்ட் ரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா காலமாக ரைட் பண்ணுவோம். ஸோ கவனிங்க, ஸோ அதை காலமாக ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணனால நமக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா அட்ஜ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அட்ஜ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா ஃபைன் பண்ணிவிட்டால் இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ வி நோ வெல் ஃபார்முலா, இன்வெர்ஸ் ஃபார்முலா எஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா இன்ட்டு அட்ஜ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா. ஸோ இப்போ கவனிங்க, 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா, டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் ஃபைன் பண்ணியிருக்கோம், அதோட வேல்யூ 1. ஸோ அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அட்ஜ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா, இப்போ தான் அட்ஜ் ஆஃப் எல்ஃபாவை ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஃபைன் பண்ணியிருக்கோம், அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சர் 1 இன்ட்டு திஸ் கிவன் மேட்ரிக்ஸ் அகைன் திஸ் கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ எஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ அது ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன பண்ணுறோம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ எல்ஹெச்எஸ் மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆர்ஹெச்எஸ் ஒர்க் பண்ணணும். ஆர்ஹெச்எஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து ரைட் பண்ணுங்கள். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் அடுத்த கிவன் மேட்ரிக்ஸ் எஃப் ஆஃப் ஆல்ஃபா நம்ம கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்ன சார் ஃபைன் பண்ணணும், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நத்திங் பட் இங்கே ஆல்ஃபா இருக்கு இல்லைங்களா, இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக நீங்கள் மேட்ரிக்ஸில் மைனஸ் ஆல்ஃபான்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ கவனிங்க, ஆல்ஃபாவுக்கு பதிலாக நான் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, ஃபஸ்ட் எலமெண்ட் கவனிங்க, இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஸோ ரீப்ளேஸ் மைனஸ் ஆல்ஃபா. ஸோ 0 ஆஸ் யூஸ்வல் 0 சைன் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் மைனஸ் ஆல்ஃபா. ஸோ அதே மாதிரி செகண்டு பாருங்கள் 0 1 0. தேர்டு வாங்க மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபா இருக்குது, அதுக்கு பதிலாக நான் மைனஸ் ஆல்ஃபான்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேர்டு 0, இந்த 0 அப்படியே போட்டுக்குங்க. இங்கே ஆல்ஃபா இருக்குது, இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்னா மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிவன் மேட்ரிக்ஸில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபான்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அது சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரி 11th லேர்ன் பண்ணியிருக்கோம். காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதை தான் யூஸ் பண்ணுறோம். தட் மீன் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது படிச்சிருக்கோம். ஸோ அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லிசன். ஸோ ஃபஸ்ட் ரோ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, தென் 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ரோ எந்த சேஞ்சஸும் இல்லை, அதை அப்படியே ரைட் பண்ணிங்க. தென் தேர்ட் ரோ சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வி நோ வெல் மைனஸ் சைன் ஆல்ஃபா, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ். தென் அடுத்த எலமெண்ட் 0, தென் தேர்ட் ஒன் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் 2 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரம் 1 and 2, ஸோ 1 and 2ல் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதை செகண்ட் ஈக்குவேஷனாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைட் பண்ணணும். அடுத்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கவனிங்க, இங்கே மேலே இருக்குது, அதாவது தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டு ஈக்குவேஷனோட வேல்யூ பாருங்கள். காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ ஃப்ரம் 1 and 2, ஸோ 1 and 2 எப்படி அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் கவனிங்க, இப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ லிசன், இந்த சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கவனிங்க, கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணோம். தென் ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் 2 கன்சிடர் பண்ணோம்.
இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம். ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இப்போ அவங்க கொடுத்த கிவனை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே எக்ஸசைஸில் 4th ஒன் சம் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்ஸ். என்ன டிஃப்ரெண்ட் சார் அப்படின்னா கவனிங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5, 3, -1, -2 தென் ஷோ தட் a square minus 3a minus 7i2 is equal to 0 2 then hence find a inverse. ஸோ இதில் ரெண்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு கவனிங்க. ஏ ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ அந்த ஏ ஸ்கொயர்டை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ ஸ்கொயர் நத்திங் பட் ஏ ஸ்கொயர்டு நீங்கள் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு நீங்கள் என்ன ரைட் பண்ணலாம் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஏ இன்ட்டு ஏன்னு ரைட் பண்ணலாம். ஸோ அதுதான் ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ ஒன்ஸ் அகெயின் கிவன் மேட்ரிக்ஸ் ஏ, அதான் ஏ இன்ட்டு ஏன்னு ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ இன்ட்டு ஏ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் மல்டிஃபிகேஷன் தெரியும். ரோ காலம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா we get this value. So first row then first column. So first row first column per 5 into 5 25 then 3 into 1 -3. இதே வேலை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் வேல்யூ கிடச்சிரும். அடுத்த ஏ ஸ்கொயர்ட் வேல்யூ 22 9 -3 1. ஸோ ஏ ஸ்கொயர்ட் ஃபினிஷ்டு. ஸோ இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எழுதிங்க. ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது ஏ ஸ்கொயரோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நீங்கள் செப்பரேட்டாக தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணி கொண்டு போய் ஈக்குவேஷனில் சப்மிட் பண்ணலாம், இல்லை அப்படியே போட்டுக்கலாம். ஏ ஸ்கொயர் வேல்யூ ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு -3 இன்ட்டு ஏ, -3 ஒரு கான்ஸ்டன்ட். ஏ அப்படிங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணிக்கிங்க. தென் -7i2 -7 அப்படியே போட்டுக்குங்க. I2ங்கிறது நத்திங் பட் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ சொல்லுவோம். அது I2 மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா 2 into 2 கிராஸ் மேட்ரிக்ஸ். ஸோ அதனால தான் 2i2ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க இந்த இடத்துல -3ஆல் இந்த மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணிக்குவோம். -3ஆல் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதுவோம். அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸை 7ஆல் மல்டிபிள் பண்ணிக்குவோம். ஸோ கவனிங்க. இப்போ இதை மல்டிபிள் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அங்கே மல்டிபிள் பண்ணி இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆன்சர் கிடைக்கும். என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணிட்டோம். செகண்டு பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருந்தீங்கன்னா 15 9 -3 -6. செகண்டு தேர்ட் ஒன் 7ஆல் மல்டிபிள் பண்ணால் 7007. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணிக்கிங்க. சிம்ப்ளை பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைனலாக 0000 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நம்ம 11லேயே பார்த்துருக்கோம். இன் எவரி எலமெண்ட்ஸ் ஆர் 0 திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் கால் 0 மேட்ரிக்ஸஸ். ஸோ அந்த 0 மேட்ரிக்ஸஸ் தான் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 0 அப்படின்னு ரைட் பண்ணலாம். 02 அப்படிங்கிறது 2 into 2 மேட்ரிக்ஸ், அதனால் 0 அப்படின்னு ரைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அவங்க கிவனில் கொடுத்துருந்தாங்க a square -3a -7i2 is equal to 02 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ we hence prove. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் கான்செப்ட். அடுத்து ஒன் மோர் கான்செப்ட் அப்படின்னா தென் hence find a inverse அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து ஏ இன்வெர்ஸ்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஏ இன்வெர்ஸ் அப்படிங்கும்போது சார் நம்ம ப்ரீவியஸ் மெத்தடில் ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணிடலாமே. தட் மீன் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜ் ஆஃப் ஏ, அந்த மெத்தடில் ஃபைண்ட் பண்ணலாமே சார். இல்லை இங்கே என்ன அப்படின்னா அந்த மெத்தடில் ஃபைண்ட் பண்ணக்கூடாது. இதன் மூலம் ஏ இன்வெர்ஸை காண்க, தமிழ் படித்த மாதிரி சொல்கிறேன். இதன் மூலம் நேர்மாறை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன் இந்த கிவன் ஈக்குவேஷனில் இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏ இன்வெர்ஸ் அந்த ப்ரீவியஸ் மெத்தடில் ஃபைண்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்த கிவன் இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும், போஸ்ட் மல்டிப்ளையிங் திஸ் ஈக்குவேஷன் பை ஏ இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸாலும் போஸ்ட் மல்டிபிள் பண்ணணும். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இப்போ ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷனை கவனிங்க. அடுத்த கிவன் ஈக்குவேஷன், இந்த கிவன் ஈக்குவேஷன் இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ இன்வெர்ஸாலும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னா அதோட வேல்யூ என்னவோ ரெடியூஸ் ஆயிரும் அப்படின்னா ஏவாக ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அதோட வேல்யூ ஏ. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று கவனிங்க, ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ. ஸோ ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியும். ஏ இன்வெர்ஸ் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஆர் வேல்யூ என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லலாம். ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம்னா ஐ. இது பார்த்தீங்கன்னா நமக்கு தியரிக்கல் பார்ட்டில் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா ஐ. ஸோ அதனால் இந்த ஸ்டெப் பாருங்கள்.
3iன்னு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அடுத்த ஸ்டெப் கவனிங்க. I2ஓட A இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? A இன்வெர்ஸ். ஏன் சார் அப்படின்னா எந்த ஐடென்டிட்டியோட ஒரு வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் அதே சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அதை தான் ஐயோட A இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ணால் A இன்வெர்ஸே கிடச்சிருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஆஸ் யூஸ்வல் 0. ஸோ இப்போ கவனிங்க இதிலிருந்து நான் A இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா A - 3A இந்த சைடு வச்சுட்டு ஸோ மைனஸ் A 7A இன்வெர்ஸை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ லிசன். ஸோ we have to find A inverse. ஸோ இப்போ A inverse keep it up அப்படி A inverse 7A inverse வச்சுக்கோங்க. ஸோ அதை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் A - 3A. ஸோ இன்னும் சிம்பிளி பண்ணுங்கள். we need A inverse only. ஸோ therefore A inverse equal to இந்த மல்டிப்ளாக இருக்கிற 7 ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் 1/7 into A - 3I அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ கவனிங்க 1/7 into A - 3I. ஸோ தட் மீன் A அப்படிங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 5 3 -1 -2 தென் மைனஸ் அப்படியே போட்டுக்குங்க. தென் 3 into I. ஸோ ஆஸ் யூஸ்வல் 3 அப்படியே போட்டுங்க. I மீன்ஸ் we know well ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஸோ இதை இப்போ சிம்பிளை பண்ண போகிறோம். ஸோ 3 into 1 3 3 into 0 0 3 into 0 0 3 into 1 3. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள். சிம்பிளை பண்ணால் ஃபைனலி we get A inverse equal to 1/7 into 2 3 -1 -5. ஸோ இப்போ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நல்லா லிசன். இந்த சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க நல்லா கவனிங்க. ஸோ ஒரு ஃபோர்த்து சம் ஒரு கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு 0 2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. தென் ஹென்ஸ் ஃபைண்ட் A இன்வெர்ஸ்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் 2 ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவேஷனை 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவேஷனை நம்ம 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்வெர்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த இன்வெர்ஸும் ஃபைன் பண்ணிட்டோம். இன்வெர்ஸ் ஃபைன் பண்ண தான் உங்களுக்கு இதோட கண்டிஷன் சொல்லியிருந்தேன். போஸ்ட் மல்டிபிள் பை A இன்வெர்ஸ். A இன்வெர்ஸை மல்டிபிள் பண்ணி இதை ஃபைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆர்டினரி மெத்தடில் A இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணக்கூடாது, அது தப்பு. ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன் மூலமாக A இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சம் பாப்பர் ஃபிஃப்த்து சம் பார்ப்போம். வாட் ஆர் த ஃபிஃப்த்து சம்? ஸோ if A is equal to 1/9 into one matrix -8 1 4 4 4 7 1 -8 4. Prove that A inverse equal to A transpose. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். நம்ம அட்ஜிஏல ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம் 1/3 into something. ஐ திங்க் தேர்டு சம். ஸோ அதில் பாருங்கள் ஃபைண்ட் இன்வர்ஸ். அந்த இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது எப்படி ஃபைண்ட் பண்ணீங்க? ஹவு கேன் ஃபைண்ட் இன்வர்ஸ்? முன்னாடி கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா h of k is equal to அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தீங்க. h of k is equal to என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தீங்க? ka whole power n minus 1 into hg அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை சார் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஒரு வேறு ஒரு கான்செப்ட் ப்ரீவியஸ் சம்மில் ஒர்க் அவுட் பண்ண இல்லையா, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லிசன். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா A inverse equal to A transpose ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ஆஸ் யூஸ்வல் ப்ரீவியஸ் மெத்தட் மாதிரி A inverse ஃபைண்ட் பண்ணி அதுக்கு A transpose ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணலாம். இல்லை இந்த சம்மை கொஞ்சம் கவனிங்க, வேறு மாதிரி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ் A is equal to 1/9 அப்படியே ரைட் பண்ணிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அது என்ன கான்செப்ட்னு சொல்லிடுறேன், கவனிங்க. ஸோ கொஞ்சம் இந்த கான்செப்ட் என்ன கான்செப்ட்னு சொல்கிறேன், கவனிச்சிருங்க. ஸோ என்ன கான்செப்ட் சார் அப்படின்னா நம்ம கிவன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா A inverse equal to A transpose அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த A இன்வெர்ஸுக்கு முன்னாடி நான் என்ன மல்டிபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா A மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ A இன்ட்டு A இன்வெர்ஸ், எனக்கு A இன்ட்டு A இன்வெர்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா I. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இடத்துல நல்லா கவனிங்க. கிவன் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, இந்த A இன்வெர்ஸுக்கு முன்னாடி நான் ஏவால் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ A இன்ட்டு A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா I கிடைச்சிரும். ஸோ இந்த சைடு என்ன கிடைக்குன்னா A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வச்சு ப்ரூவ் பண்ண போகிறேன். எப்படி சார் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு கிடைச்சாவே நம்ம A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவல். எப்படி சார் அப்படின்னா இங்கே கவனிங்களேன், இந்த பக்கம் நம்ம A டிரான்ஸ்போஸ் இருக்குது. அப்போ A டிரான்ஸ்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீப் அவுட் பண்ணிட்டு ஏவை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு A இன்வெர்ஸ்னு கிடச்சிரும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I. ஸோ அதை தான் அந்த வேல்யூ நான் ப்ரூவ் பண்ணாவே எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னா A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லிடலாம். இது ஒன் மோர் கண்டிஷன் சொல்லலாம். A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐனா அது ஆர்த்தோகோனல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லீசன்
வாங்க அந்த ஃபஸ்ட்டு சம்பிள்லேருந்து வருவோம் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கிவன் கவனிங்க. A is equal to 1/9. ஸோ தான் நான் சொன்னேன் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா A into A transpose equal to I ப்ரூவ் பண்ணவே enough அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ A into A transpose. ஸோ லிசன் A into A transpose. ஸோ A given matrix அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்த given matrix இது அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் A transpose. A transpose we know well what is the transpose. In transpose mean we have to change row by column, column by row. ஸோ row சேஞ்ச் பண்ணுங்கள். -8 1 4 இது ரோவாக இருக்குது, அது காலமாக சேஞ்ச் பண்ணால் -8 1 4. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டோம். அதே பார்த்திங்கன்னா செகண்டு காலம் வாங்கி ரோவாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி தேர்டு ரோவை நீங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தேர்டு காலமாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு என்ன எழுதிட்டோம் அப்படின்னா A into A transpose அப்படிங்கிற ஸ்டெப்பு ரைட் பண்ணிட்டோம். ஸோ கவனிங்க, அடுத்த ஸ்டெப்லேயே ஜஸ்ட் மல்டிஃபிகேஷன் தான். ஸோ நமக்கு தெரியும் 1/9 இங்கே 1/9 இருக்குது. இட்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ 1/9 1/9 1/81. ஸோ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ பார்க்கலாம். ஸோ அந்த வேல்யூ தான் என்னென்னு கவனிங்க. 1/81 இன்ட்டு 81 0 0 0 81 0 0 0 81. ஸோ இப்போ கிடச்சிருச்சு. இந்த வேல்யூ கவனிங்க. 81ஆல் உள்ளே டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிரும். 81ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 81 divided by 81 1. ஸோ 0 by anything 0, 0 by anything 0, 0 by anything 0, 81 divided by 81 1, 0 by anything 0, 0 by anything 0, 0 by anything 0, 81 divided by 81 1. ஸோ ஃபைனலி we get என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா A into A transpose நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் மீன் ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ A into A transpose equal to Iன்னு ப்ரூவ் பண்ணவே நமக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா A inverse equal to A transpose-க்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஒன் செகண்ட் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இந்த ஃபிஃப்த்து சம் A inverse A transpose நம்ம A into A transpose equal to I அப்படிங்கிற மெத்தடில் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இல்லை சார் அப்படின்னா நான் A inverse ஓல்டஸ்ட் மெத்தட்லேயே ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஃபைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். அது கொஞ்சம் என்ன போகும்னா ஸ்டெப் கொஞ்சம் லென்த்தாக போகும் ஸ்டெப்ஸு, அது ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கவனிப்போம். தேங்க்யூ.